श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनकः शङ्करो देवस्तं वन्दे कुञ्जराननम्। गुरुब्रह्मा गुरुर्विष्णुः गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। मूकं करोति वाचालं पङ्कुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे பரமானந்தமாதவம். இந்த இனிமையான மாலை வேளையில் இந்த அழகான சத்சங்கத்தில் நாம் எல்லோரும் ஒன்று கூடி பகவத் சிந்தனையை செய்வதற்கான ஒரு அனுகிரகத்தை கொடுத்த பகவானுக்கு நாம் எத்தனை கோடி நன்றி சொன்னாலும் அது பத்தவே பத்தாது. இந்த சத்சங்கத்துல பேசுறதுக்கு அழைப்பு விடுத்து இந்த நிகழ்ச்சிகளை நன்றாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இந்த விஷயங்களை எல்லாம் கேட்டு நாம பயன்பெற வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இங்க வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னா, பகவான் விரும்பும் பக்த குணங்கள் அப்படின்னு. நம்ம எல்லாருக்குமே பகவான் அப்படின்னு சொன்னா அவர்கிட்ட பக்தி பண்ணணும், அவர்கிட்ட அன்போடு இருக்கணும், அவர் நம்ம மீது அன்பு செலுத்துவார் அப்படிங்கிற வரைக்கும் யாருக்குமே செகண்ட் ஒப்பீனியன் அப்படிங்கிறதே கிடையாது. நிச்சயமாக எல்லாருக்கும் பகவானை ரொம்ப பிடிக்கும். பஜனை பண்றது, பகவானுடைய நாமங்களை சொல்றது அப்படிங்கிறது மற்ற எல்லா இன்பங்களை காட்டிலும் இந்த பகவானை பற்றி நினைக்கக்கூடிய, பேசக்கூடிய அல்லது சிந்தனை பண்ணக்கூடிய விஷயங்கள் கொடுக்கக்கூடிய இன்பம்ங்கிறது ஒரு படி மேலதான் நமக்கு இருக்கு. பஜ் அப்படிங்கிற தாத்துவில இருந்துதான் இந்த பக்தி அப்படிங்கிற ஒரு சொல்லானது வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். பக்தினா அப்புறம் என்னது அப்படின்னு பார்த்தா, எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லாமல் காட்டக்கூடிய ஒரு பேர் அன்புதான் பக்தி அப்படின்னு அதை எளிமையாக நாம புரிந்து கொள்ளணும். மனிதர்கள் கிட்ட நாம எவ்வளவு அன்பு செலுத்தினாலும் கூட அதுல ஏதாவது ஒரு துளியாவது நமக்கு எதிர்பார்ப்பு இருக்கும். இதை இப்படி பண்ணினா நல்லா இருக்கும், இவங்க என்னோடய இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லா விதமான நிலைகளிலும் மனிதர்களிடம் நமக்கு எதிர்பார்ப்பு இருக்கு. அதுபோல மற்ற விலங்குகள் எதுகிட்ட நம்ம அன்பு செலுத்தினாலும், ஒரு செடி கொடி கிட்ட அன்பு செலுத்தினாலும் கூட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா பக்தன் பகவான் கிட்ட எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு செலுத்துறது அப்படிங்கிறதுதான் தூய்மையான பக்தி அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ஏன் அப்படின்னா, இந்த பகவான்கிறது யாரு அப்படின்னா, உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய இறைவன் அப்படின்னு சாஸ்திரம் பகவானை வர்ணிக்கிறது. பகவான் கிட்ட நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்காக போய் அது நடக்கிறதோ நடக்கலையோ, நம்ம வாயினால 4 நாமங்கள் சொல்லிட்டு வந்தோம்னாலே அதனால நமக்கு ஒரு பிரியம் உண்டாருது, ஒரு சுகம் உண்டாருது முதல் இல்லையா? எத்திர சுகம் தத்திர பிரீத்திகி அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. எங்க சுகம் இருக்கிறதோ அங்கு பிரியம் இருக்கிறது. பகவான்கிட்ட போனா எனக்கு ஒரு சுகம் கிடைக்கிறது, அதனால எனக்கு அந்த பிரியமானது ஏற்படுறது. இப்ப இந்த பகவான் யாரு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நமக்கு வரும் பொழுது 10 விதமான இலக்கணங்களை திருவள்ளுவர் பகவானுக்காக சொல்கிறார். இப்படித்தான் இருப்பார்ப்பா பகவான் என்பவர், இவர்தான் பகவான் அப்படின்னு காமிக்கிறார். கடவுள் வாழ்த்து அப்படிங்கிற அதிகாரத்துல ஆதி பகவன் அவன்தான், முதல்வன் அப்படின்னு ஆரம்பிச்சு வாலறிவன், வெளியில தேடாத உன்னுடைய ஹிருதயத்திலேயே இருக்கான், மலர்மிசை ஏகினான், விருப்பு வெறுப்பு இல்லாதவன், எங்கும் நிறைந்திருக்க கூடியவன், தனக்கு உவமை இல்லாதவன், பொறிகளை அடக்கியவன், அறக்கடலாக இருக்கிறான், எண்குணத்தானாக இருக்கிறான், அவன் கால ரூபமாக இருந்து உன்னை காத்து கொண்டிருக்கிறான். இந்த 10 குணங்களை பகவானுடைய 10 விதமான இலக்கணங்கள், அப்படி வழிபடும் முறை, அந்த வழிபடுவதனால் பெறக்கூடிய பயன்கள், இது எல்லாமே அந்த ஒரு அதிகாரத்துல நம்ம படிச்சோம்னா பகவான் அப்படிங்கிறவர் யாருன்னு நமக்கு நன்றாக தெரியுது. அப்ப அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த உலகத்துல volatile அப்படின்னு சொல்றோம். இந்த உலகத்தை நிலையில்லாத உலகம். இன்னைக்கு பாக்குறது நாளைக்கு இருக்கிறது கிடையாது. இன்னைக்கு ஒரு தெரு வழியா போய் ஒரு விஷயத்த பார்த்தோம்னா நாளைக்கு இல்ல நாளன்னைக்கு அந்த பக்கம் போனோம்னா அதுல ஏதோ ஒரு மாற்றம் இருக்கு. நிலையே இல்லாத இந்த உலகம், கொஞ்சம் கூட இதை நம்பவே முடியாது. அப்ப எதை நாம பிடிச்சுக்கிறது? நம்மளுடைய உலகத்தில் நாம வாழ்வதற்கு எதை பிடிச்சுக்கிறது அப்படின்னா நிலைத்த பொருளை பிடிச்சுக்கணும்.
அந்த நிலைத்த பொருள் யாரு அப்படின்னா பகவான். பகவான் என்ன சொல்றார் தெரியுமா? என்ன நிறைய பேர் பக்தி பண்றாங்க அர்ஜுனா. அவங்க எல்லாரும் 4 கேட்டகரியில போடுறேன் நான். ஆர்த்தோ ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷப. ஒருத்தன் வந்து ரொம்ப தலைக்கு மேல அவனுக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னா ஓடி வரான் என்கிட்ட, என்ன எப்படியாவது காப்பாத்து, நீதான் காப்பாத்தணும், வேற யாரும் காப்பாத்த முடியாது, துன்பம் வேண்டான்னு ஒருத்தன் வரான். இன்னொருத்தன் என்ன பண்றான், அத்தார்த்தி. அவனுக்கு ஒரு சமயத்துல வருவான், இன்னொரு சமயத்துல அவனே பார்த்துக்கும். அவனுக்கு தேவையானப்போ ரொம்ப அவன் சூசியா தான் வருவான், என்ன ரொம்ப தொந்தரவு பண்ண மாட்டான், அப்பப்போ வருவான் அப்படின்னு ஒரு கேட்டகரி. ஜிக்யாசு, அந்த ஜிக்யாசுங்கிறவர் யாரு அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான் இல்லையா, இந்த பகவான்கிறவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற நினைக்கிறானே அவன்தான் ஜிக்யாசு. கடைசியா வரவன் தான் இந்த ஞானி பக்தன். இந்த ஞானிங்கிறவர் யாரு அப்படின்னா தெரிஞ்சுன்றவர். தேஷாம் ஞானி நித்திய யுக்தக ஏக பக்திர் விசிஷ்யதே பிரியோகி ஞானி நோத்தியர்த்தம் அகம் சச்ச மம பிரியக. சோ பகவான் என்ன பண்றாருன்னா ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறாரு, எனக்கு அந்த ஞானி பக்தனை ரொம்ப பிடிக்கும். ஏன் என்ன டிஸ்டர்பே பண்றது இல்ல அதனாலயா? அதனால டிஸ்டர்ப் பண்றதுனால பகவான் டிஸ்டர்பே ஆக மாட்டார், அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. ஆனா அவன் ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா நித்திய யுக்தக, என்னோடைய எப்ப பார்த்தாலும் அலைண்டா இருக்கான்ப்பா. அவன் நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதும் நெய் அப்படின்னு அபிராமபட்டர் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் அவன் என்ன தவிர வேற விஷயத்தையே நினைக்கிறது. அவன் சாப்பிட்டான்னா அதுல கூட என்ன பார்க்கணும், அவன் குடிச்சான்னா அதுல கூட என்ன பார்க்கிறான், அவன் ஒரு விஷயத்திலையும் அவன் என்னையே பார்க்கிறான், அதனால என்னோட நித்திய யுக்தமா இருக்கான். அப்படிப்பட்ட பக்தனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த அமுதே அப்படிங்கிறது. அன்பினால மட்டும்தான் அந்த பகவானை நம்மளால கண்டுபிடிக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு அதுக்கு அர்த்தமா இல்லையா? அன்பினும் பிடியில் அகப்படும் மலையே, பெரிய மலை, ஆனா ஒரு பிடிச்சிடலாம் எப்படின்னா அன்புன்னு ஒண்ணு இருந்தா போதும். பகவான் மேல அன்பு செலுத்தணும்னா நம்ம வெறும் ஒரு விக்கிரகத்துக்கு அன்பு செலுத்துறது அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. பகவான்ங்கிறது இந்த சர்வ லோகத்துல இருக்கிற சர்வ ஜீவராசிகளும் பகவான் தான், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாத்துலயும் பகவான் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டவனுக்கு மட்டும்தான், அவனுக்குதான் பகவான் சொல்றார் கீதையில சர்வ பூத ஹிதம் பண்றவன் அப்படின்னு. எல்லாருக்கும் சர்வ பூத ஹிதம் பண்ணக்கூடிய ஹிதமா இருக்கானோ எல்லாருக்குமே. மாணிக்க வாசகர் சொல்றார் ஒரு பாடல்ல, எனக்கு சிவபெருமான நினைக்கிறது எப்படி தெரியுமா இருக்கு, சிறை பெறா நீர் போல் என் சிந்தை பாயும் சிவனே அப்படிங்கிற. இந்த தண்ணியை அடக்க முடியுமா? அடக்க முடியாது. அது மாதிரி என்னோட சிந்தனை பூரா அப்படியே சிவபெருமான் மட்டும்தான் இருக்கு. என்ன நினைச்சாலும் எனக்கு சிவபெருமான் தான் தெரிகிறார். சங்கரா யார் போலோ சதுரர் அப்படின்னு கேட்டாரு. நான் என்ன அல்பத்தை கொடுத்தேன், நீ உன்னை கொடுத்துட்ட பெரிய பொக்கிஷத்தை வாங்கிட்டேன். சங்கரா யார் போலோ சதுரர் அப்படின்னு. பக்தினா அந்த மாதிரி பக்தி இருக்கணும் நமக்கு அப்படின்னு நமக்கு வாழ்ந்து காட்டி இருக்கிறார். இன்னைக்கு பாடிப்போம் எல்லாரும் திருப்பள்ளி எழுச்சி. போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே. எதையோ முதற் பொருள்னு நினைக்கிறோமே, அந்த முதற் பொருள்ங்கிறதெல்லாம் கடைப்பொருள். ஆக்சுவலா பார்க்கணும், நம்ம பேங்க் பேலன்ஸ் கடைப்பொருள், நம்ம கிட்ட இருக்கிற சொத்து பத்து நகை எல்லாமே கடைப்பொருள். எது முதற் பொருள் அப்படின்னு சொன்னா என் வாழ் முதலாகிய பொருளே. பகவான் தான் வாழ் முதலாகிய பொருள்னு காமிச்சிருக்காங்க. அப்பேற்பட்ட அந்த மகான்கள் எல்லாம் காமிச்சு இப்படித்தான் பகவானை நீ பக்தி பண்ணணும்னு நமக்கு வாழ்ந்து காட்டின நிறைய உதாரணங்களை நம்ம பார்க்கிறோம் வாழ்க்கை. இங்க நாம எடுத்துக்கொண்டிருக்கிற ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா பகவான் விரும்பும் பக்த குணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ நாம நம்ம விரும்பி சில விஷயங்களை பகவானுக்கு கொடுக்குறோம். உதாரணத்துக்கு ஒண்ணு சொன்னா, நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்துக்கு யாரோ வராங்க, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க தெரிஞ்சவங்க யாரோ வராங்க. நாம என்ன பண்ணுவோம், நமக்கு என்னெல்லாம் பண்ண தெரியுமோ அதெல்லாம் பண்ணி அவங்களுக்கு அழகா அவங்களுக்கு சமையல்லாம் பண்ணி போடணும்னு ரொம்ப ஆசையா சமைப்போம். அது ஒரு வகையான அவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு முறை. அதே கொஞ்சம் அதுல வேல்யூ அடிஷன் பண்ணினோம்னு வச்சுக்கோங்க. ஒரு போனை போட்டு உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா அதையே நான் சமைச்சு வைப்பேன் அப்படின்னு சொன்னா, அவங்க பிடிக்கிறத சொல்லும் பொழுது அதை சமைச்சு அவங்களுக்கு போடுறச்சு அந்த வேல்யூ அடிஷன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சந்தோஷத்தை கொடுக்கறதா இல்லையா? டெஃபினட்டா கொடுக்கும். அதுக்கு அந்த வேல்யூ அடிஷன்னாலே சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காகத்தான் அந்த வேல்யூ அடிஷன். அது மாதிரிதான் நான் ஒரு மாதிரி என்ன
இப்படி இருந்தா பகவானுக்கு என்ன பிடிக்கும், நான் பகவான்கிட்ட தினம் போய் நான் வந்து எனக்கு பிடிச்ச ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லி பகவானை நான் நமஸ்காரம் பண்றேன், ஜபம் பண்றேன், பூஜை பண்றேன், பஜனை பண்றேன் அப்படின்னு நான் இருக்கிறது ஒரு வகை. அது நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பகவான்கிட்ட நான் வந்து ஐ கோ நியர் த பகவான். பகவானுக்கு நான் இப்படி இருந்தா பிடிக்கும்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்காருன்னா நான் அப்படி இருந்தேன்னா அப்ப பகவான் எனக்கு இன்னும் நிறைய கருணை பண்ணுவாரா மாட்டாரா? நமக்கு எப்படி இருக்கணுமோ அந்த குழந்தை, இப்ப நம்ம வளர்க்குற குழந்தையே நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்துட்டு அப்படின்னு சொன்னா அதுகிட்ட நம்மளுக்கு எவ்வளவு வாத்சல்யம் இருக்கு. இல்லைனாலும் வாத்சல்யம் இருக்கும். இந்த மாத்ரு வாத்சல்யம்ங்கிறது போகவே போகாது. நமக்கு பிதாக்கு இருக்கிற வாத்சல்யமும் இருக்கும். ஆனா அதே நம்ம குழந்தை சொல் பேச்சு கேட்டு நம்ம சொன்னதை கேட்டுடுத்தோம் அப்படின்னா அப்ப நம்மளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஒருத்தரை நமக்கு பிடிக்கிறது, ஒருத்தர் மேல அன்பு இருக்கு அப்படின்னு சொன்னா அதை எப்படி காட்டுறது? அவங்க போட்டோ வச்சுட்டே சுத்துறதா, இல்ல எங்க ஜோபில போட்டோ வச்சுக்கிறதா, இல்ல அவங்கள பத்தியே எப்ப பார்த்தாலும் கிட்ட கிட்டக்க போய் போய் அவங்களை ஈஷின்னு இருக்கிறதா? அதெல்லாம் கிடையாது. எப்படி நான் ஒருத்தர்கிட்ட அன்பை காட்டுறதுன்னா அவங்க சொல் பேச்ச கேட்கறதுதான். என் அப்பாவை எனக்கு பிடிக்கும்னா என் அப்பா சொல் பேச்சு நான் கேட்கணும். அப்பதான் என் அப்பாவை எனக்கு பிடிக்குங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அப்பா ஒண்ணு சொல்லிட்டு இருப்ப, நான் ஒண்ணு செய்வேன் அப்படின்னா அதுல பிடிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை இல்லையா? அதனால பகவான் வந்து என் பக்தன் இப்படி இருந்தா எனக்கு பிரியம்பா அப்படின்னு கொஞ்சம் சொல்லியிருக்காரு இல்லையா? அது என்னன்னு நம்ம இன்னைக்கு பார்த்துக்கலாம். இந்த தனுர்மாசம் வந்து மத்த எல்லா மாசத்திலையும் நாம பண்ணக்கூடிய இந்த ஆன்மீக சாதனைகளுக்கான ஒரு மிகப்பெரிய அச்சாரமாக இந்த தனுர் மாசமானது இருக்கு. மத்த 11 மாதங்கள்லயும் நமக்கு ஆன்மீக சாதனைகள் பண்ண வேண்டிய எனர்ஜியை இந்த தனுர் மாசம் நமக்கு கொடுக்குறது. அதனாலதான் தனுர் மாசத்துக்கு ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு அதனுடைய சிறப்புகள்லாம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அதை வந்து திருப்பியும் அதை பத்தின வியாக்கியானங்கள் நம்ம பண்ண போறது இல்லை. ஆனா இதை ஏன் தெரிஞ்சுக்க போறோம்? இப்போ பகவானுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுட்டு நம்மள அது மாதிரி நம்ம செதுக்கிண்டோம் அப்படின்னு சொன்னா அப்போ நாம பகவானுக்கு பிரியமான ஒரு குழந்தையா ஆயிடுவோமா இல்லையா? அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாக இருக்கணும். அப்படிங்கிறதுனால நாம இந்த விஷயங்களை இந்த முதல் தேதி இன்னைக்குதான் ஆரம்பிக்கிறது தனுர் மாசம். இன்னைக்கு இதை சிந்தனை பண்றதுனால இந்த மாசம் பூரா இல்ல இனிமே வரக்கூடிய மாசங்கள்ல எல்லாம் கூட இந்த குணங்களை நம்மள எவ்வளவு தூரம் வளர்த்துக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நாமே நமக்கு ஒரு ரேங்க் கார்டு போட்டு அழகா நம்மள மானிட்டர் பண்ணலாங்கிறதுனால இந்த டாபிக் நாம எடுத்தோம் இன்னைக்கு பேசுறது. ஃபர்ஸ்ட் பகவான் சொல்றார், எனக்கு பிடிச்ச பக்தன் எப்படி இருக்கணும்னா யார் மேலேயுமே வெறுப்பு இருக்கக்கூடாது. அவனுக்கு அத்வேஷ்டா சர்வபூதானாம், யார்கிட்டயுமே வெறுப்பு இருக்கக்கூடாது. அவனுக்கு பிடிக்காத வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். எனக்கு பிடிச்ச பக்தன் எப்படி இருக்கணும்னா அத்வேஷ்டா, அவன் கொஞ்சம் கூட வெறுப்பே இருக்கக்கூடாது. எல்லா உயிரினங்கள் கிட்டையும் வெறுப்பு இல்லாம இருக்கணும். மைத்ரக, அவன் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். அவனுக்கு வந்து ஃப்ரெண்ட்லினஸ் ஜாஸ்தியா இருக்கணும். அதே சமயத்துல ரொம்ப கருணையோட இருக்கணும். அந்த கருணை அப்படிங்கிறதுல நிறைய நியூவான்சஸ் எல்லாம் இருக்கு. நம்ம வந்து கருணை ஏன்னா கம்பேஷன் அப்படின்னு ஜென்ரலா சொல்லிடுறோம். ஆனா தர்மமாக அந்த கருணையை காட்டுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். தர்மம் தெரிஞ்சாதான் அப்படி காட்ட முடியும். அப்படி இருக்கணுமா அந்த பக்தனுக்கு? தர்மம் தெரியணும், கருணையாவும் இருக்கணும். நிர்மமோ நிரகங்காரக, கொஞ்சம் கூட நான் எனது என்பதே இருக்கக்கூடாது. யான் எனது எனும் செருக்கறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்க. நீ அது பண்ணணுமா இருந்ததுன்னா முதல்ல உன்னுடைய அகங்காரம் மமகார ராகித்யம் இருக்கணும். முதல்ல நமக்கு அது ரொம்ப அவசியமான விஷயமாக இருக்கு. அப்ப இதெல்லாம் இருக்கணும். அப்புறம் கடைசியா சொல்ற சமதுக்க சுகக்ஷமி, ரொம்ப பொறுமையா இருக்கணும். அவன் துக்கம் சுகம் எல்லாத்தையும் ஒருபோல அவன் ஏத்துக்கணும். இத யாராவது ஒருத்தர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா நம்ம ஒரு பக்தையுடைய ஒரு கதையை நாம சிந்தனை பண்ணலாம். நான் இதை கொண்டு போகக்கூடிய இது எப்படின்னா, நான் வெறும் இந்த விஷயங்கள் இப்படி சொல்லியிருக்காரு பகவான் இப்படி இருங்கோ அப்படின்னு சொல்றதுக்காக நான் இங்க வரல. இதெல்லாம் நம்ம சிந்தனை பண்ணும் பொழுது இப்படி ஒருத்தர் இருந்திருக்காங்க, அவங்கள நீங்க நினைச்சு பாருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது மனசு இன்னும் கொஞ்சம் கூட ஆழமாக அந்த பக்த குணங்களையும் பக்தனுடைய குணங்களையும் பகவத் குணங்களையும் சேர்த்து சிந்திக்கும் இல்லையா? அதுக்காக நாம சின்னதா நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற நேரத்துக்குள்ள ஒரு 4 வரியில ஒரு சனத்தோட கதையை நம்ம பார்க்க, ஒரு பக்தனுடைய கதையை பார்க்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். ஜனாபாயோட கதை உங்களுக்கு தெரியாதது கிடையாது. நீங்க இந்த மண்டலி வந்து ரொம்ப உயர்ந்த ஒரு ஆன்மீக விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு மண்டலி, எனக்கு தெரியும்.
அதனால இங்க நிறைய இன்ஃபார்ம்டா தான் எல்லாரும் இருப்பீங்க. அதனால அது விஸ்தாரமா சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆனாலும் சொல்லணும். அப்பதான் நமக்கு இந்த விஷயங்கள் இங்க எப்படி பொருந்துறது அப்படின்னு நம்மளால கிரகிச்சுக்க முடியும் மனசுக்கு. ஜனகபாய்க்கு பாண்டுரங்கன் மேல அத்தனை பக்தி. அவள் அறியாமையே அவள் பாண்டுரங்கனுடைய வசத்துல அவ விழுந்தாச்சு. அவ முதல்லயே அவ நாமதேவருக்கு அவருடைய வீட்டுல அவ சேவைகள் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஒரு சந்தர்ப்பத்துல அவளால அவருடைய வேலைகளை முடிக்க முடியல. அவ எந்த வேலை செய்தாலும் அதை பாண்டுரங்கா பாண்டுரங்கா விட்டலா விட்டலான்னு சொல்லிக்கொண்டே செய்வது அவளுடைய வழக்கம். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் வேலை செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எத்தனையோ சுகங்களும் இருக்கும் துக்கங்களும் இருக்கும். யாராவது கொஞ்சம் கஷ்டப்படுத்துவாங்க, நிறைய வேலை வந்துரும். சுக துக்க சமமாக நீ பார்க்கணும்னு இங்க சொல்றாரு இல்லையா, சுக துக்க சம துக்க சுகக்ஷமி அப்படின்னு சொல்றாரு இல்லையா பகவான். அது எல்லாத்தையும் ஒன்னா பார்க்கக்கூடிய ஒரு மனோதிடம் அவளுக்கு இருந்தது. ஏன்னா அவளுக்கு மற்றது எதுவுமே பொருட்டு இல்ல, பாண்டுரங்கனை தவிர ஒண்ணுமே பொருட்டு இல்லை. ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு ஏகாதசி பஜனையின் போது அவளால வேலைகளை பண்ணி முடிக்க முடியல. அந்த முடிக்க முடியாததுனால அவ ரொம்ப பரபரப்பாகி எப்படிதான் இதை பண்ணுவேன் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவளுடைய அந்த கஷ்டத்தை பாண்டுரங்கனே ஒரு வயசான ஒரு கிழவியின் ரூபத்துல அவளுக்கு பகிர்ந்து கொண்டான் அப்படின்னு நம்ம பார்ப்போம். பகவான் அப்படி மந்திரகாளின்னு போட்டானா எல்லா வேலையும் ஆயிடுற மாதிரி கூட பண்ணிருக்கலாம்ல. நீங்க யோசிச்சு பாருங்களேன், அப்படி கூட பண்ணிருக்கலாம்ல, சினிமால காட்டுற மாதிரி எப்படின்னா பண்ணிருக்கலாம். பண்ணல, நேரம் வந்திருக்கான். ஏதோ ஒரு ரூபத்தை எடுத்துக்கொண்டு அவளோட கூட சேர்ந்து இந்த காரியங்கள்ல எல்லாம் அவன் பங்கு பெற்று இந்த வேலைகளை எல்லாம் நெருவிசா முடிச்சு கொடுத்துட்டு அவன் போயிருக்கானே. ஆனா என்ன அர்த்தம்னா, பகவான் இவளுக்கு கஷ்டப்படுறது வேண்டியது காலம். ஆனாலும் அந்த கஷ்டத்தை சுகமாக்கிறதுக்கு பகவானால முடியும். எப்படின்னா அந்த ஏதாவது ஒரு ரூபத்தின் மூலமாக, ஏதாவது ஒரு வியாஜத்தின் மூலமாக அவளுக்கு ஒரு ஹெல்ப் அந்த நேரத்துல அவளுக்கு கிடைச்சும். இதேதான் நம்மளோட லைஃப்லயும் நடக்கும். இப்படி நாம இருந்தோம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலும் பகவானே நீதான் அப்படின்னு நம்ம சரண்டர் ஆயிட்டோம்னு சொன்னா அப்ப நம்மளுக்கு அவரோட பொறுப்பா இருந்து ஏதாவது ஒரு ரூபத்துல நமக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது. சோ நம்ம எப்படி இருந்தா பகவான் வருவாருங்கிறத நம்ம அதுல இருந்து பார்ப்போம். அடுத்தது ஒரு இலக்கணம் சொல்ற பக்தனுக்கு இந்த குணங்கள்லாம் இருக்கணும்பா அப்படின்னு. ஒரு மூஞ்சியை தூக்கி வச்சுண்டு எப்ப பார்த்தாலும் அழுக மூஞ்சியாட்டம், எது கேட்டாலும் சல்லு புள்ளுன்னு விழுந்துண்டு அப்படி இருந்தா அவன் என்னோட பக்தனே கிடையாது அப்படிங்கிற இடத்து. சந்துஷ்ட சததம். சததம்னா என்ன? எப்ப பார்த்தாலும் பயங்கர துக்கமா இருக்கும்போது கூட அவனுக்கு உள்ளுக்குள்ள அந்த பிரேமை இருக்கிறதுனால அந்த துக்கம் வெளியில ஏதோ ஒரு ரூபத்துல காமிச்சா கூட அவன் அழுக மூஞ்சி ஆட்டமா எல்லார்கிட்டையும் தன்னோட துக்கத்தை பிரஸ்தாபிச்சு கொண்டு இருக்க மாட்டான். என்னுடைய பக்தன் அப்படின்னு சொல்ற. யாருக்குதான் துக்கம் இல்ல வாழ்க்கையில? எல்லாருக்கும் துக்கம் இருக்கு, சுகமும் இருக்கு. துக்கத்தை கொண்டாடக்கூடாது, சுகத்துக்கும் ரொம்ப ஓவரா ஆடக்கூடாது. துக்கேஷ் அனுத்விக்னமனாக நம்ம ஸ்தித பிரஜ்ஞ லட்சணத்துல எல்லாம் பார்க்கிறோம். அதனால அப்படி இருக்கணும். அவன் யோகிங்கிற எப்ப பார்த்தாலும் என் தியானத்திலேயே இருக்கணும், வேற சிந்தனையெல்லாம் அவனுக்கு இருக்கவே கூடாது. அப்படிப்பட்ட அவனுக்கு திருட நிச்சய. எதுல திருட நிச்சயம் இருக்கணும்? என்ன ஆனாலும் சரி, நான் வணங்கக்கூடிய கடவுள் என்னை நிச்சயமாக காப்பாற்றும். ஏதாவது ஒரு வழி பண்ணுவேன். எனக்கு தெரியாது இந்த வழிதான் கரெக்டா நான் என்னோட லிட்டில் மைண்ட் வச்சு நினைக்கிறேன். ஆனா பகவானுக்கு நல்லா தெரியும் எனக்கு எதை பண்ணா நல்லது அப்படின்னு. நானா நினைச்சுக்கிறேன் இதெல்லாம் பண்ணினா எனக்கு நல்லது அப்படின்னு. அப்படி கிடையாது. எனக்கு எது பண்ணா நல்லதுன்னு அவர் நினைக்கிறாரோ அதை அவர் பண்ணுவார்ன்ற திருட நிச்சயம் நமக்கு இருக்கணும். அந்த திருடத்தா, பக்தியில ஒரு திருடத்தா நமக்கு இருக்கணும். அப்புறம் எப்படி இருக்கணும்? அவனோட புத்தி எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, உனக்கு புத்தி சந்தோஷம், ரொம்ப துக்கப்படக்கூடாது, எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கணுங்கிற. அப்புறம் அவன் திருடமா இருக்கணுங்கிற. புத்தி எங்க வச்சிருக்கிறதுன்னா மையப்பிட்ட மனோபுத்தி. அவன் புத்தியை என்கிட்ட வச்சுட்டான்னா ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் வந்துருமே அவனுக்கு. அவனோட புத்தி வெளி விஷயங்கள்ல இருந்ததுனாத்தான் உலக இன்பங்கள் போது அவன் இன்பங்களை நோக்கி அவன் போகும் பொழுதுதான் அவனுக்கு மனசு தடுமாறும். என்கிட்ட இருந்தான்னா எப்பவும் எவர் ஹாப்பி தான் அவனுக்கு அப்படின்னு அந்த ஒரு லட்சணத்தை சொல்ற. யோ மத் பக்த சமயப்பிரிய. இந்த வார்த்தைகள் எல்லாம் பகவானோட வார்த்தைகள். நம்ம இதெல்லாம் கேரண்டி வேர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்படி இருந்தா சமயப்பிரிய, எனக்கு பிரியமானவன் அவன் அப்படின்னு. அதானே பெருமை. நான் பகவானுக்கு பிரியமானவன் அப்படின்றது தானே பெஸ்ட் ஐடி கார்டு இருக்கிறதுலயே நமக்கு. அதுக்கு யாரு நம்ம உதாரணமா பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு எழுத்து ஒரு படிக்க தெரியாது, ஒண்ணும் தெரியாது. ஒரு சாஸ்திரம் படிக்கல, ஒண்ணு படிக்கல. எங்கேயான போய் இதெல்லாம் படிச்சாடா, பெரிய பெரிய அருள் நூல்கள்லாம் போய் படிச்சா ஒண்ணும் கிடையாது. ஒரு காட்டு வாசி, காட்டுல கிடக்கக்கூடிய அந்த கனிகள், அந்த மலர்கள், அதையெல்லாம் பறிச்சு கொண்டு
அந்த ரிஷிகளுக்கெல்லாம் சேவை பண்ணி கொண்டிருந்திருக்கா அந்த சபரி. அந்த சபரிக்கு என்ன ஒரு பெரிய விஷயம் கிடைச்சது, ராமர் அங்க வரும் பொழுது சபரிக்கு அந்த ராமருடைய அனுகிரகத்தினால அந்த முக்தியானது கொடுக்கப்பட்டது அப்படின்னு அவளுடைய கதையில பாக்குறோம் இல்லையா. அவ ஏதாவது ஒரு நேரத்துல அவ வந்து அந்த மதங்க முனிவருக்கு ஒரு சிசுரூஷை பண்ணும் பொழுதோ, அவரை சார்ந்து வந்திருக்கக்கூடிய முனிவர்களுக்கு பண்ற சிசுரூஷையிலையோ எங்கேயாவது மூஞ்சிய காமிச்சாளா, இதுவா பண்ணாளா அப்படின்னு எல்லாம் ஏதாவது இருக்கானா ஒண்ணுமே கிடையாது. இத்தனைக்கும் ரொம்ப நம்ம எல்லாம் இப்ப இருக்கிற மாதிரி நம்ம வெல் கம்ஃபர்ட் லெவலோட எல்லாம் இல்ல. அந்த காட்டுல என்ன இருக்க போகுது, பெருக்கி தொடச்சிட்டு அந்த விஷயங்களை எல்லாம் நீட் பண்ணிட்டு இருந்து அப்படி ஒரு ஹெல்ப் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு அவளுக்கு என்ன வந்து அறிவு இருக்க போறது, இதுதான் பகவான்னு தெரியுமா, எப்படி வந்து ராமனை உபசரிக்கணும்னு ஏதாவது தெரியுமா, ஒன்னும் தெரியாது. ஆனா அந்த அறிவார்ந்த அந்த பெரியவர்கள்லாம் எப்படி நடந்துக்கிறாங்கிறத பார்த்தே அவளுக்கு வந்து சம்ஸ்காரம் வந்துட்டோம். அவ அவ்வளவு நன்னா அந்த ராமர் வரும் பொழுது அவ்வளவு நன்னா வரவேற்று அவருக்கு வேண்டிய மலர்கள் கொடுத்து, அவருக்கு வேண்டிய கனி வகைகள்லாம் கொடுத்து, அவரை நன்றாக உபசரித்து அவரோட அவர் வந்து உரையாடினாள்னு ராமினிக்கு எழுதுறாருன்னா, ஒண்ணும் தெரியாதவா எப்படி உரையாட முடியும் அப்பேற்பட்ட ஒரு ராஜகுமாரன் கிட்ட அப்படின்னா, அதுதான் அந்த சாதுக்களோட சேரும் பொழுது நமக்கும் அந்த சாது தன்மையானது உண்டு. இத பகவான் எதுக்காக சொல்றார் அப்படின்னு சொன்னா, இந்த சாதுக்களோட சேர்ந்து இருக்கும் பொழுதுதான் பகவான் மேல நமக்கு ஒரு மதிப்பும், அந்த பகவான் கண்டிப்பாக எனக்கு பண்ணிடுவார் அப்படிங்கிற ஒரு திருடத்தாவும் நமக்கு வரும். அதெல்லாம் நம்ம இந்த ஒரு குணாதிசயங்களை வளர்த்துக்கணும். மையற்பித்த மனோ புத்திகி, இதுதான் இந்த சபரி எடுத்தது. யார்கிட்ட அவளோட புத்தி இருந்ததுன்னா கம்ப்ளீட்லி என்கிராஸ்ட் இன் ராமா. ராமரை தவிர வேற சிந்தனையே கிடையாது. ராமன் வருவான், ராமன் இந்த கனியை சாப்பிடுவான், ராமன் இப்படி இருப்பான், இதையே நினைத்து 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 அவள் சேர்த்து வைத்த அத்தனையும் வந்து ராமன் எடுத்துக்கொண்டானா இல்லையா. அதுதான் நமக்கு எந்த ஆட்டிடியூட் இருக்கோ அதை பகவான் நிச்சயமாக மதிக்கிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஸ்லோகத்தை சொன்னேன். அடுத்தது சொல்ற அனபேக்ஷக. அனபேக்ஷக சுச்சிர் தக்ஷ. அனபேக்ஷக அப்படின்னு சொன்னா எந்த சார்புமே இருக்கக்கூடாது. அந்த பக்தனுக்கு இதை நான் சார்ந்திருக்கேன், இதை நான் சார்ந்தில்லை அப்படின்னு கிடையாது. சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகி சார்தரா சார்தரும் நோய் அப்படின்னு சொன்ன திருவள்ளுவர். நீ எதை சார்ந்திருக்கணும்னு உனக்கு தெரியணுமப்பா, நீ எதையோ சார்ந்திருக்கிறது அப்படிங்கிறது கூடவே கூடாது. அதனால இந்த சார்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இறைவனை சார்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றார் இல்லையா. அதனால இங்க என்ன சொல்றார் பகவான், என்னுடைய பக்தன் சார்பு உலக சார்பு இல்லாம இருக்கணும்ப்பா, என்னை சார்ந்து இருக்கணும். சுச்சிர் தக்ஷ அப்படிங்கிற சுச்சிர் தக்ஷனா என்ன அர்த்தம், அவர் வந்து எல்லா வேலைகளையும் திறமையா செய்யணும். நம்ம இப்ப பாக்குறோம் அவர் வந்து பஜனைக்கெல்லாம் வருவார், வேலைகள் எல்லாம் போக மாட்டார், சும்மா அப்படியே வருவார். அப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. பகவான் வந்து அதெல்லாம் அதை வந்து கண்டெம் பண்றார். அவன் வேலையில திறமசாலியாக இருக்கணும் அப்படிங்கிற எந்த வேலை அவனுக்கு உண்டோ, நியத்தம் குரு கர்மத்துவம் கர்மஜ்யாய கர்மனக. அவர் சொல்றார் அர்ஜுனனுக்கு, உனக்கு விடப்பட்ட கர்மத்தை நீ செய்துதான் ஆக வேண்டும், செய்ய மாட்டேங்கலாம் நீ போங்கடிக்க கூடாதுன்னே சொல்றாரு இல்லையா. அந்த மாதிரி அந்த வேலையில திறமையை வளர்த்துக்கணும். உதாசீனோ கதவியதக, எந்த ஒரு பாரபட்சமுமே இருக்கக்கூடாது. யார்கிட்டையுமே ஒரு பாரபட்சம் இல்லாத ஒரு தன்மையானது இருக்கணும். சர்வாரம்ப பைத்தியாகி யோமத் பக்த சமேத்ரியர், எல்லா விஷயங்களையும் அவன் பகவானை மட்டும் பிடித்து கொண்டு மற்றதெல்லாம் விட்டுடும். அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் பரித்தியாகம் பண்ணணும். இதுக்கு ஒரு அரசன், நீங்க இதுல பார்த்தேன்னா இந்த திருத்தொண்டர் புராணம் இருக்கு இல்லையா, சேக்கிழார் எழுதி இருக்கக்கூடிய திருத்தொண்டர் புராணத்துல நம்ம வந்து மெய்ப்பொருள் நாயனார் அப்படின்னு ஒருத்தருடைய கதைய இதுக்கு நம்ம சிந்தனை பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, அவர் ஒரு ராஜா. அந்த ராஜா அப்படிங்கிறத விட பெரிய சிவபக்தர். யாராவது சிவ சின்னங்கள் போட்டுட்டு இருந்தா போதும், உடனே அவர் வந்து அவர்களுக்கு சிவபெருமானுக்கு என்ன மதிப்பு கொடுப்பாரோ அந்த மதிப்பு கொடுத்துருவார், அது யாரா இருந்தாலும் சரி. அப்படிப்பட்ட ஒரு சிவ பக்தராக அவர் இருந்தார். அது மாத்திரம் இல்ல, போர்க்கலையில வல்லவன். ராஜானா போர் பண்ணிதானே ஆகணும், போர்க்கலையில வல்லவன். அப்படி போர் பண்ணக்கூடிய அந்த ராஜா அவனுடைய அந்த இங்க சொல்றாரு இல்லையா சுச்சிர் தக்ஷ அப்படின்னு, அந்த போர் கலையில அவன் வந்து சுணங்கினதே இல்லை. எல்லாரும் சிவபெருமான் தான் அப்படின்னு யாரையும் கொல்ல மாட்டேன்லாம் சொல்லல. அவனுக்கு டியூட்டி என்னவோ அதை கரெக்டா பண்ணி கொண்டு இருந்தான். போர்க்களத்தில் அவன் போராடி அப்படி இருந்தான். ஒரு சமயம் என்னாச்சு, அவனுடைய சுத்தி இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் எதிரிகள் எல்லாம் அவன் வந்து அழிச்சாச்சு.
ஆனா ஒரு நாடு இருக்கு பக்கத்துல, அங்க முக்திநாதன் ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு இவனை ஜெயிக்கணும்னு ஆசை, ஜெயிக்க முடியல. அதனால இவன் என்ன பண்றான், தந்திரமா மட்டும்தான் இவனை நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவ இவர் அடியார் வேஷத்தை போட்டுக்கொண்டு அந்த இவருடைய இதுக்குள்ள போகணும். இந்த மெய்ப்பொருள் நாயனாருடைய இதுக்குள்ள போகும்போது அந்த வாயிற்காப்பாளன் சொல்றாரு, உள்ளெல்லாம் போக கூடாது, இப்ப மன்னர் அந்தரங்கமா இருக்காரு, அதெல்லாம் பரவாயில்ல, நான் சிவனடியார், நான் என்னெல்லாம் விடுவாரு, நீ நகரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போ. இப்படி ஒரு சிவனடியார் நிச்சயம் போக மாட்டாரே அப்படின்னு விழுந்தடிச்சுன்னு உள்ள போய் பார்த்தா சேக்கிழார் எழுதுறார், அவன் வந்த வேலையை முடித்தான். ஒன்னான்னு கூட சொல்லல. அந்த ஒரு ஓலைச்சுவடி வச்சுருக்கான், அந்த ஓலைச்சுவடிக்குள்ள அவன் இத வச்சுருக்கான், ஒரு கத்தியை வச்சிருக்கான். இந்த ஓலைச்சுவடி உங்களுக்கு புதுசா நான் சிவபெருமான பத்தின ஒரு ஓலைச்சுவடி கிடைச்சிருக்கு, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்தேன்னு சொல்லிக்கொண்டே அவனை கத்தியால குத்திட்டான். ரத்த வெள்ளத்துல கிடக்குறான். ராஜா எனக்கு வந்த உடனே மெய்க்காவல் வந்த உடனே நில்லுப்பா, இவனை யாரும் ஹர்ட் பண்ணாத அளவுக்கு இவனை பத்திரமா கொண்டு போய் ஊர் எல்லையில விட்டுடு, இவன் பாட்டுக்கு அங்கேருந்து போய்க்குவான், இவன் சிவனடியார் வேடத்துல இருக்கான், அதனால இவனை யாரும் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி வைக்கிறது. எப்பேற்பட்ட ஒரு இது இருந்ததுன்னா, இறைவனை தவிர வேறு எதுவுமே எனக்கு ஆசிரியம் இல்ல, எந்த ஒரு எதிரி வந்தாலும் சரி, எப்படி ஆனாலும் சரி, நான் இறைவனை மட்டுமே தான் ஆசிரியத்திருக்கேன்னு நினைச்சாதான் இந்த புத்தி வரும், இல்லைன்னா வரவே வராது. இல்லைன்னா என்ன, ராஜாவோட அரண்மனைக்குள்ள போறதுங்கிறது அவ்வளவு ஈஸியா? அப்ப இந்த மாதிரி ஒரு அவனுக்கு குத்தினா அவன் என்ன ஆக போறான், சாக போறான். சரி, இது மாதிரி ஆகிறதுக்கு ஈஸ்வரன் கிட்டே இருந்து அவனுக்கு என்ன அனுகிரகம் கிடைச்சது அப்படின்னு, எந்த சூழ்நிலையிலும் என் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை அவன் விடல இல்லையா, அதனால அவன் என்னோட வரட்டும் அப்படின்னு ரிஷபாரூடராக காட்சி கொடுத்து சிவலோகத்துக்கு அழைத்து போனார் அப்படின்னு சேக்கிழார் எழுது. அப்போ நமக்கு இந்த குணங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னா பகவான் நமக்கு கொடுக்கக்கூடிய பரிசுங்கிறது அளவுக்கு அதிகமான ஒரு பரிசை பகவான் நமக்கு கொடுக்கிறார் அப்படின்னு நாம பார்க்கணும். அடுத்தது ஒரு குணத்தை சொல்ற, யோன கிருஷ்யத்தை ந துவேஷ்டி, எதுக்கெடுத்தாலும் ஒரு ஆசை, சில இடத்துல வெறுப்பு. இந்த விருப்பு வெறுப்பு இது ரெண்டையும் அவன் ஜெயிச்சிருப்பான். இந்த ரெண்டுமே அவனை பாதிக்காத அளவுக்கு அவன் இருக்க வேண்டும் அப்படின்னு தன்னுடைய பக்தனை பற்றி அவர் சொல்றார். விருப்பு வெறுப்பை எப்படி ஜெயிக்கிறது நான் அப்படின்னா, முதல் இதுல சொன்னது மாதிரி அகங்கார மமகாரத்தை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளால விருப்பு வெறுப்பை ஈஸியா ஜெயிக்க முடியும். வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்குன்னு சொல்றார். அடி சேர்ந்தார்க்குன்னா என்ன, இறைவன் வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவனாக இருக்கிறான். அப்படின்ற நம்பிக்கையோடு நாம இறைவனை வணங்கணும் அப்படின்னு அங்க அர்த்தத்தை பார்க்கணும். அப்படி இருக்கக்கூடியவன் சோச்சத்தின் காங்ஷத்தி, எதுக்கு எடுத்தாலும் ஒரு சோகம், எனக்கு இது கிடைக்கல, எனக்கு அது கிடைக்கல, நான் மட்டும்தான் இங்க கஷ்டப்படுறேன், உலகத்துல யாருமே கஷ்டப்படாத மாதிரி எப்பப்பாரு ஒரு புலம்பல். காங்ஷத்தி அப்படின்னா ஆசை, அதை அடையணும் இதை அடையணும்னு எதுக்கெட்டாலும் ஒரு ஆசை. அந்த ஆசை அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிற நோச்சத்தி ந காங்ஷத்தி, இது ரெண்டுமே இருக்கக்கூடாது. சுபாசுப பரித்தியாகி, சுபமோ அசுபமோ, சுபங்கிறது அசுபங்கிறத யார் நிர்ணயம் பண்றது? என் புத்தி தான் நிர்ணயம் பண்றது. எனக்கு ஃபேவரபிளா கிடைச்சா அது சுபம், எனக்கு அன்ஃபேவரபிளா இருந்தா அது அசுபம். நான் ஃபேவரபிள் அன்ஃபேவரபிள்ங்கிறத நான் தான் டிசைட் பண்ணி வச்சிருக்கேன். அதுதான் இந்த விருப்பு வெறுப்போட காரியம். விருப்பு வெறுப்பு காரணம், இது காரியம், இந்த எண்ணங்கள் காரியம். இதை அவன் விட்டு ஒழிக்கணும் அப்படிங்கிறது. இப்ப எந்த காரியம் பண்ணினாலும் அந்த காரியத்துல நமக்கு ஒரு விருப்பு வெறுப்புங்கிறது, என்னுடைய ஒரு விருப்பு வெறுப்பை அதுல ஏற்றக்கூடாது. என் கடமையை நான் செய்யணும். எனக்கு இது பிடிச்சிருக்கு, இது பிடிக்கல அப்படின்னு நான் என்னோட ஒப்பீனியன்ஸ் எல்லாம் பகவான் தான். எல்லா வேலையும் பகவானோட வேலை தான். நான் ரோடு பெருக்கணும்னாலும் அது பகவானோட வேலை தான், சமைக்கணும்னாலும் அது பகவானோட வேலை தான், யாருக்காவது ஒரு பெரிய பதவியில போய் உட்கார்ந்துக்கணும் அப்படின்னாலும் அதுவும் பகவானோட வேலை தான். எனக்கு வேலையில டிஃபரன்ஸே கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணமானது என்னுடைய பக்தனுக்கு இருக்கணுங்கிற. நம்ம எல்லாம் எழுதி பார்த்து வச்சுக்கணும், இதெல்லாம் இருக்கா, எங்கேயாவது நம்ம இதுல இடறோமா அப்படின்னு. அதெல்லாம் நம்மளுக்கு ஹோம்வொர்க். இதுக்கு யாரு நம்ம திங்க் பண்ணலாம் அப்படின்னா, உலகம் பார்க்கக்கூடிய பார்வை அப்படின்னா அவரை கோவிலுக்குள்ள விட மாட்டாங்க, அவருக்கு நிறைய இது இருக்கு, அவரை எல்லாரும் பேசுவாங்க, அப்படி இப்படின்னு அவருடைய இது ஒரு பிறப்பை வைத்துக் கொண்டு அவர்கிட்ட நிறைய இதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. யார? நந்தனார். திருநாளை போவார் அப்படின்னு நந்தனாருடைய பேர். ஆனா ஒரு நாளும் அவர்
தன்னை பற்றி அப்படி நினைச்சதே கிடையாது. தான் ஈஸ்வரனுடைய குழந்தை அப்படிங்கறத தவிர்த்து அவருக்கு வேற சிந்தனையே கிடையாது. அதனாலதான் எப்படியாவது நான் அந்த சிதம்பரநாதனை போய் பார்த்துடணும் அப்படின்னு அவருக்கு ஒரு தாபமானது, ரொம்ப ஆசை அவருக்கு. அதுல ஒண்ணுத்துலதான் நான் காங்ஷத்தின்னு சொன்னீங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணும். நான் காங்ஷத்தி உலக விஷயத்து, உலக ஆசைகள் இருக்கக்கூடாது. அவர் செய்யக்கூடிய தொழில்ல அவருக்கு ஒரு விருப்பு வெறுப்பு கிடையாது. எனக்கு வாய்ச்ச தொழில் நான் செய்கிறேன், இறைவன் கொடுத்த தொழில் நான் செய்கிறேன். எனக்கு ஒரே ஒரு ஆசைதான், அந்த சிதம்பரேசனை போய் பார்க்கணும், வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க அவருடைய சரித்திரத்துல பாருங்க, எப்படி அவருக்கான ஒரு முக்தியை கொடுத்தார். டிராமாட்டிக் முக்தி அப்படின்னா அதுதான். நேரம் உள்ள வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு அந்த அக்னி மூலமாக அவர் தன்னிடம் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு அவருடைய சரித்திரத்துல பார்க்கிறோம். நான் ரொம்ப விவரிக்கல, ரொம்ப விவரிச்சா அது இந்த டாக் ரொம்ப பெருசா போயிடும். ஆனா நம்ம கோடி காட்டுறேன் உங்களுக்கு அவருடைய அந்த அந்த குணத்திற்கு அவருக்கு கிடைத்த பரிசு என்ன அப்படின்னு நமக்கு தோணும். என்னது அக்னியில என்னோட வா அப்படின்னு சொன்னா அது எப்படி சாத்தியமாகும்? அப்ப அவர் இந்த உலக இன்பங்கள்லாம் அனுபவிக்க வேண்டாமா? அவருக்கு உலக இன்பங்கள்ல சுத்தமா இஷ்டம் இல்லைங்கிறது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எது அக்னிக்குள்ள வந்தாலும் அக்னி பியூரிஃபை பண்ணி பகவான்கிட்ட கொடுக்கறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதனால நம்ம அந்த அந்த எபிசோட நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, பகவான் தன்னுடைய பக்தனை ஏற்றுக்கொண்டார், மீடியம் அக்னி, அவ்வளவுதான். வேற எதுவும் அதுல விஷயம் கிடையாது அப்படிங்கறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த ராமாயணத்துல அக்னி மூலமாக அக்னி மூலமாக ஒருத்தர் வந்தார், பாயசம் கொடுத்தாரு, அதனால மகாராணிக்கெல்லாம் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுங்கிறத எவ்வளவு தூரத்துக்கு நம்ம ஸ்ரத்தையோட ஏத்துக்கிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு அதே ஸ்ரத்தையோட அதே அக்னி பகவான் இவரை அழைத்துக் கொண்டு பகவானிடம் சேர்ப்பித்தார் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இது எதுக்கு கிடைச்சது, அவருக்கு ஏன் கிடைச்சது அப்படின்னா அவருடைய குணம் அப்படி இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் அவருடைய குணத்தை. அடுத்தது ஒரு குணம் சொல்றார். அவன் எதிரிகிட்டையும் சரி ஃப்ரெண்டு கிட்டையும் சரி ஒரே மாதிரி. அது எப்படி முடியும்? எதிரியையும் ஃப்ரெண்டையும் ஒன்னா நடத்துறது அப்படின்னா அவன் அடிப்படையில் எல்லாம் பகவான் தாங்கிற அறிவு அவனுக்கு, அதான் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா எப்படி ஃப்ரெண்டா நடத்த முடியும்? மைத்திரியும் பட்சத்தைனா எதுக்குன்னா எல்லாரும் நம்ம இங்க இருக்கிறது எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுக்காகத்தான், எல்லாமே பகவான் தான் அப்படிங்கிற சிந்தனை நமக்கு வரணும். சமக சத்ரௌச்ச மித்ரேச்ச. நீ அவன் எதிரியா இருந்தாலும் சரி, அவன் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, அவன்கிட்ட நீ ஒன்னா நடந்துக்கோ. அதே போல உனக்கு ஒரு அவமானம் வந்ததுனாலும் சரி, உனக்கு ஒரு பெருமை வந்ததுனாலும் சரி, அப்பவும் நீ அது ரெண்டையும் ஒன்னாவே பாரு. ததா மானாபமான யோகோ. எதிரி அவமானப்படுத்துவான், ஃப்ரெண்டு பெருமைப்படுத்துவான், எனக்கு எல்லாமே ஒண்ணுதான், எது பண்ணாலும் எனக்கு ஒண்ணுதான், எனக்கு ஒண்ணும் அதுல கொம்பு முளைக்க போறது இல்ல, ஒன்னும் ஆக போறது இல்ல அப்படிங்கிற எண்ணத்தோட நீ இரு. சீதோஷ்ண சுக துக்கேஷு. இந்த இடத்துல வெறும் குளிர் வெப்பம்னு மாத்திரம் நினைச்சுக்காதீங்க. எந்த இருமையாக இருந்தாலும், சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி, இப்படி எந்த இருமையாக இருந்தாலும் அதை சமமாக பாவிப்பது, இது என்னோட பக்தனுக்கு முக்கியமா இருக்க வேண்டிய குணம். இதெல்லாம் இல்ல அப்படின்னா அவன் என் பக்தன் வெளியில சொல்லிக்க கூடாது. அதான் பகவான் அதனாலதான் அவர் திரும்ப திரும்ப இந்த விஷயங்களை சொல்லக்கூடிய காரணம் என்ன, இதுக்குதான். சங்க வர்ஜிதக. அவன் துசங்கத்துல சேர்ந்துடக்கூடாது. சத் சங்கத்தே நிசங்கத். அவன் துசங்கத்துல சேர்ந்துட்டான் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு என்கிட்ட வர முடியாது, ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, சங்கம்னாலே என்ன, பற்றுதான். இந்த பற்று அவனுக்கு ஒரு நாளும் இருக்கக்கூடாது. எதில பற்று இருக்கக்கூடாது? உலகம் ரொம்ப ரொம்ப ஜெகஜால கில்லாடி இந்த உலகம். என்னோட குருநாதர் சொல்லுவார், உலகம் எப்படி இருக்கு அப்படின்னா வெரைட்டி நாவல்டி பியூட்டி அப்படி இருக்கான் இந்த உலகம். அப்ப எல்லா விஷயத்திலயும் நாம போய் ஈடுபடுறதுக்கு ஆசையை தூண்டக்கூடியதாக இருக்கு. அந்த சங்கம் பண்ணிக்கப்படும் விஷய சங்கம்ங்கிறது நமக்கு இருக்கக்கூடாதுன்றது இதுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதைதான் பாகவதத்துல இருக்கு. அதைத்தான் நான் இதற்கு உதாரணமா சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த புண்ணிய காலத்துல அம்பரீஷரை நினைக்கிறது ரொம்ப 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 புண்ணியத்தை சேர்க்கணும், கூடும். அதனாலதான் அந்த அம்பரீஷ சரித்திரத்தை நினைக்கணும்னு நினைக்க தோன்றது எனக்கு. அம்பரீஷனுடைய குணம் அப்படின்னு பார்த்தா இந்த இந்த குணங்கள் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி அம்பரீஷனுக்கு அந்த குணங்கள், அம்பரீஷ குணங்கள் எடுத்துட்டோம்னா இது எல்லாமே மேட்ச் ஆயிடும். அவனுக்கு எந்த விதமான துவேஷமும் யார்கிட்டையும் இருக்காது. ஏன் காரணம் என்னன்னா அப்படி ஒரு பாகவதனும். இந்த பாகவதன்கிறதுக்கு இலக்கணமே அவன் தான். இல்லாட்டி போனா பகவான் அகம் பக்த பராதீனன் அவனோட கதையில சொல்லவே முடியாது இல்லையா? அதனால அந்த பாகவதன்கிறதுக்கான ஒரு இலக்கணம் இது. இந்த மொத்த குணங்களுமே அவனுக்கு பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி அவன் இருக்கான்.
இந்த ஏகாதசி பாரணை ஏகாதசி விரதம் முடிஞ்சு துவாதசி பாரணைக்கு அந்த டைம்காக அவன் வெயிட் பண்றான். நமக்கு தோணும் இந்த டைம்க்கு ஏன் வெயிட் பண்ணணும் அப்படின்னு. காலங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கால ரூபமாகத்தான் பகவான் இருக்காரு. அதனால காலத்தை நம்ம ரொம்ப மதிக்கணும். யார் காலத்தை மதிக்கிறாங்களோ அவங்கதான் பகவானை மதிக்கிறதாக அர்த்தம். காலத்தை மதிக்காதவன் பகவானை மதிப்பது. அதனால பகவானுக்கு பிரீத்தியாக ஒரு விஷயம் பண்ணணும்னாக்கா அப்ப காலத்தோட அந்தந்த தர்மங்களை பண்ணணும். அதுதான் அவனோட மனசுல இருக்கே தவிர்த்து வேற ஒண்ணும் இல்லை. துர்வாசரை கூப்பிட்டுட்டான் அவன் வந்து சாப்பிடறதுக்கு. ஆனா அவர் வரல. ஒரு வாய் ஜலம் தான் குடிச்சிருக்கான். துர்வாசர் என்ன பண்றார்? அவர் உடனே ஒரு துர்சக்தியை ஏவுறார். அந்த துர்சக்தி இவனை தீண்ட வரும் பொழுது இவன் ஒண்ணுமே பண்ணவே இல்லை. ஆக்சுவலா இவன் போய் பகவானே நீதான் என்ன காப்பாத்தணும்னு கேட்கணும்ல. ஆனா அதுக்கு பதிலா பகவானே என்ன பண்றாருன்னா, இவன் வந்து நான் எப்படி இருக்கணும் ஒருத்தன்னு எதிர்பார்க்கிறேனோ அப்படி இருந்தான்னா இது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஆயிடுது, நான் அவனை காப்பாத்துறதுங்கிறது. அதுதான் பகவான். அப்ப அவர் என்ன பண்றாருன்னா சுதர்சன சக்கரத்தை விடுறாரு. அது வந்து இந்த அந்த துர்சக்தியையும் நீக்கிட்டு இந்த துர்வாசரை வந்து 14 லோகங்களுக்கும் சுத்தி அடிக்கிறது. கடைசியில வந்து அவர் வைகுண்டத்துக்கே வந்து கேட்டா கூட போய் அவன் காலில் விழு அப்படின்னு அனுப்பிடுது. இப்ப பகவான் வந்து பக்தனுக்கு என்ன ஸ்டேட்டஸ் கொடுக்குறாருன்னு பார்க்கணும். அந்த குணம் இருந்தா அந்த ஸ்டேட்டஸ் தரும். நான் இந்த விஷயத்த யோசிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் என்ன எக்யூப்பே பண்ணிக்காம நான் பகவான் கிட்ட எனக்கு இது வேணும்னு கேட்கறதுக்கு நான் வந்து எலிஜிபிளே ஆகுறது கிடையாது. எந்த விஷயத்துலயும் ஒரு இன்டர்வியூக்கு போறோம்னா முதல்ல குவாலிபிகேஷன் என்னன்னு போட்டிருப்பாங்க. அந்த குவாலிபிகேஷன் இருந்தாதான் நம்மள உள்ள விடுவாங்க, இல்லைன்னா உள்ள விட மாட்டாங்க. அதே மாதிரிதான் பகவான் சொல்லிட்டாரு, அவர் வாயிட்டு சொல்லிட்டாரு இதை வந்து அர்ஜுனனுக்கு. அப்ப இந்த விஷயங்கள்ல நாம ரொம்பவே கவனமா இருக்கணும்னு நான் வந்து நினைக்கிறேன். அதனால இந்த விஷயத்த நாம சிந்தனை பண்ணணும். இன்னொரு அடுத்தது சொல்றேன். துல்லிய நிந்தா ஸ்துதிர் மௌனி சந்துஷ்டோ ஏன கேனச்சு. நிந்த பண்ணாலும் சரி, வாயில வந்ததை திட்டினாலும் சரி, இல்லையா வேர்ட்ஸ தேடி தேடி ஸ்துதி பண்ணாலும் சரி, அவர் வந்து இந்திரன் பண்ண ஸ்துதி, அப்புறம் இவர் பண்ண ஸ்துதி, பிரம்மா பண்ண ஸ்துதி அப்படின்னு ஒவ்வொருத்தரோட ஸ்துதியில இருந்து வேர்ட்ஸ் எடுத்து கொண்டு வந்து போட்டு ஸ்துதி பண்ணாலும் சரி, இல்ல வாயில வராத வார்த்தையெல்லாம் பேசினாலும் சரி, என்ன பண்ணாலும் மௌனி. வாய் திருப்பி நம்மளோட வாயில இருந்து ஒரு வார்த்தை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எவ்வளவு திட்டு யாருதான் நமக்கு கொடுத்தாலுமே சரி, பகவத் அர்ப்பணம், எல்லாம் கிருஷ்ணார்ப்பணம், எல்லாம் பகவத் அர்ப்பணம். ஏன்னா இங்க இருக்கிறது அவர் தான். நீ திட்டுறியா, இங்க திட்டுற, எனக்கு ஒண்ணும் அப்படின்ற எண்ணம் அவனுக்கு பக்தனுக்கு இருக்கணும். மௌனி, அவன் பேசாம இருக்கணும். ஐ மஸ்ட் அக்செப்ட். அவன் திட்டினா திட்டிட்டு போறான், இதுக்கு எப்படிங்க முடியும், வருத வாயில இருந்து அப்படின்னா அது வளர்த்துக்கணும். அதுக்குதான் அபியாசேன வைராக்கியன எல்லாம் சொல்றார் பகவான். அதனால அது அந்த அபியாசமானது நமக்கு இருந்து கொண்டே இருக்கணும். ஏன கேனச்சித்து அனிகேதக ஸ்திரமதிகி. இது நல்ல காம்பினேஷன் இந்த வேர்டு. அனிகேதக அப்படின்னா ஒரு இடத்துல இருக்கிறது இல்ல, எங்க பகவான் போடுறாரோ அந்த இடத்துக்கு கிளம்புறது. ஐயோ இந்த ஊர் ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது, இந்த ரோட்லாம் அவ்வளவு நல்லா இருந்தது, கிளைமேட் அவ்வளவு நல்லா இருந்தது, இப்ப பார்த்து டிரான்ஸ்பர் வருது அப்படின்னு எல்லாம் புறம்ப கூடாது. இந்த ஊர்ல பட்டுக்காரா, சரி இந்த ஊர்ல அந்த ஊர்ல பட்டுக்காரா, அந்த ஊர்ல எந்த ஊரு தண்ணி காத்து அவர் கொடுக்குறாரோ அது அனிகேதக. நான் எதுலயும் அதுல வந்து ஒரு ஆசக்தி வச்சுக்கிறது. ஆனா ஸ்திரமதிகி, நீ உடம்புதான் சுத்தின்னு இருக்குப்பா, மனசு என்கிட்டதான் இருக்கு. ஆனா நமக்கு எப்படி இருக்கும்னாக்கா, பொதுவாக மனிதர்கள் உடம்பு வந்து ஒரு இடத்துல இருக்கும், மனசு ஊர் பூரா சுத்தும். இப்பவே போயிடும், ஆஸ்திரேலியா சிட்னி எல்லாம் போயிடும் விடுவிடும், ஆனா உடம்பு இங்கேயேதான். அப்படி இருக்காதே. அனிகேதக ஸ்திரமதிகி பக்திமான், நீ என் மேல பக்தியோட இரு, அவனைத்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பகவான் சொல்ற. இது வந்து இந்த எல்லா லட்சணங்களுக்குமே பொருந்தக்கூடிய ஒருத்தரை தான் நான் இப்ப சொல்ல போறேன். அது மாத்திரம் இல்ல, இந்த இதுக்கு இன்னுமே ரொம்பவே பொருந்துவாங்க. அன்னை சாரதா தேவி, அருள் அன்னை சாரதா தேவி. இப்பதான் 11ஆம் தேதி அவங்களுக்கு ஜெயந்தி விழா எல்லாம் கொண்டாடி போனோம். சாரதா தேவியுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆச்சரியமான ஒரு மனித பிறவி. எவ்வளவோ பெரிய சக்திகள் எல்லாம் அவகிட்ட இருக்கு. அவ வந்து இந்த தசமகா வித்யில அத்தனை வித்யைக்கும் அவளை வந்து உதாரணமாக சொல்ல முடியும். அப்படி ஒரு சக்தி மிக்கவள் அந்த சாரதா தேவி அப்படிங்கிற ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய மனைவி. அந்த பவதாரிணியாவே அவள் வாழ்ந்திருக்கிறாள் அப்படின்னு பார்ப்போம். ஆனாலும் அவள் கேட்காத பேச்சே கிடையாது. ஆரம்பத்திலிருந்து கடைசி நாள் வரைக்கும் அவள் கூட இருந்த அவளுடைய உறவுகள், அந்த ராது ஆகட்டும், மாபு ஆகட்டும், அந்த நளினி ஆகட்டும், எத்தனை பேர் எத்தனை வார்த்தைகள் பேசினார்.
அந்த அம்மா வந்து ஒரு வார்த்தைய கூட ஐயோ என்னை பார்த்து நீ இப்படி பேசினியேன்னு கேட்டது கிடையாது. யாராவது இந்த மாதிரி தப்பா பேசியிருக்காங்கன்னா உடனே தாக்கூரோடைய இதுக்கு போய் அந்த படத்துக்கிட்ட போய் அவங்க வேண்டிக்குவாங்க அவர்கிட்ட. தெரியாம பேசிட்டா மன்னிச்சிருங்க, நீங்க எதுவும் அவளை வந்து இது பண்ணிடாதீங்க, தண்டிச்சிடாதீங்க, அவ தெரியாம பேசுறான்னு காப்பாத்துவாங்க அந்த குழந்தைகளை. ஆனா அவங்களுக்கு அந்த அருமை தெரியாது. திட்டுன்னு திட்டிருக்காங்க. துல்லிய நிந்தா ஸ்துதிர் மௌனி. அப்படியே அவங்க வாழ்க்கைய வந்து இதுக்கு எடுத்துக்கலாம் அந்த விஷயத்துக்கு. ஆனா எப்பவும் ஒரு ஹாப்பினஸ். அம்மா கிட்ட வந்தாலே ஒரு சந்தோஷம். யாருக்கு எது பிடிக்கும்னு பார்த்து அதை சமைச்சு கொடுக்கறது. ஒரு திருடனுக்கு கூட அவனுக்கு பிடிச்சதை சமைச்சு கொடுத்து அனுப்பினவன்னா அவள மாதிரி ஒரு தாயார் இருக்க முடியுமா? அவ வந்து அம்மாங்கிற வேர்டுக்கு அவதான் இலக்கணமாக வாழ்ந்தாள் அப்படின்னே சொல்லணும். அதே மாதிரி எல்லாமே பொருந்தும். நீங்க பாத்தீங்கன்னா அனிகேதகன் இப்ப காமாத்பூர்ல இருப்பா, திடீர்னு வந்து ஜெயராம்பாடியில இருக்கணும். அப்புறம் ஜெயராம்பாடியில மறுபடியும் தட்சிணேஸ்வர் போடணும். கிளம்பிட்டே இருப்பா. எல்லாம் கால் நடையாக ஒவ்வொன்றுமே வந்து நடந்து எப்போ ரொம்ப நாள் கழிச்சுதான் அவளுக்கு பல்லக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்க எல்லாம் ரொம்ப புடுங்கி எடுத்து அந்த பல்லக்குல ஏற வச்சாங்க. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நடந்து எங்க எப்போ வந்து பகவான் எந்த இடத்துல இருக்க வைக்கிறாரோ அந்த இடத்துல சந்தோஷமா இருக்கும். ஆனா புத்தி மட்டும் எங்க தெரியுமா இருக்கும்? தாக்கூரை தவிர எங்கேயுமே இருக்கு. எப்ப பார்த்தாலும் அந்த குருதேவருடைய சரணங்கள்லயே தன்னுடைய புத்தியை வைத்துக் கொண்டிருந்த ஒரு பதிவிரதா சிரோன்மணியாக அவள் இருந்தாள் அப்படின்னு கடைசி நிமிஷம் வரைக்கும் அப்படிதான் இருந்தது. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிந்து. அவளை பொறுத்தின வரைக்கும் எதை பார்த்தாலுமே அது மெய்ப்பொருளாக அவள் பார்த்தாள் அப்படிங்கிறது. நான் இத எல்லாமே வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் ஸ்லோகஸ். நடுவுல ஒரு விஷயத்த விட்டுட்டுதான் மற்றதெல்லாம் சொன்னேன். அதை இப்ப கடைசியில சொல்லலாம்னு அதை விட்டுட்டேன். என்ன அப்படின்னா இது கொஞ்சம் முக்கியமான விஷயம்ங்கிறது. ஒரு 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 இது சொல்ற, ஒரு லட்சணம் சொல்ற. என்ன லட்சணம் அப்படின்னா, என் பக்தன் இருக்கான் இல்லையா, அவனால இந்த உலகம் பாதிப்படையாது. உலகத்தால அவன் பாதிப்படைய மாட்டான். என்ன பொறுத்தின வரைக்கும் என்னுடைய சின்ன புத்திக்கு இது கொஞ்சம் முக்கியம்னு தோணிட்டு, அதனால இதை நான் லாஸ்டா வச்சுட்டு சொல்றேன். வருஷப்படி சொல்லுவோம். எஸ்மான் நோ த்விஜதே லோகோ லோகான் நோ த்விஜதே ஜயஹ அப்படின்னு சொல்றாரு பெருமான். அதாவது என்னுடைய பக்தன் இந்த உலகத்துக்கு ஒரு ட்ரபிளா இருக்க மாட்டான். எப்ப நான் உலகத்துக்கு ட்ரபிளா இருப்பேன், எப்ப எனக்கு உலகம் ட்ரபிளா இருக்கும்? நீங்க இதை யோசிச்சு பார்க்கணும். எப்ப எனக்கு ஆசைங்கிறது அதிகமா இருக்கோ அப்போதான் எனக்கு உலகம் ஒரு ட்ரபிளாக இருக்கும். உலகத்துல இருக்கிறது எல்லாத்தையும் நான் ஆசைப்பட்டு அதை அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன் இல்லையா, அப்ப எனக்கு உலகம் ஒரு பெரிய தொந்தரவாக இருக்கும். ஏனென்றால் நான் என்னுடைய ஆன்மீக பாதையில போகவே முடியாது. இந்த ஆசை ஒரு கால் எனக்கு நிறைவேறவில்லை அப்படின்னா நான் என்ன ஆயிடுறேன்னா உலகத்துக்கே ட்ரபிளா போயிட்டேன். ஏன் அப்படின்னா இந்த ஆசை என்ன பண்றது? ஜாயத்தோ விஷயான் பும்சக சங்கஸ்தேஷு உபஜாயத்தே சங்காத் சஞ்சாயத்தே காம குரோதக குரோதா சங்காத் சஞ்சாயத்தே காமக குரோதா பவதி சம்மோகா ஸ்ருதி விப்ரமக ஸ்ருதி பிரம்சா புத்தி நாசக அப்படின்னு கம்ப்ளீட்டா அதனுடைய இதை வந்து பகவான் சொல்றாரு இல்லையா 2வது அத்தியாயத்துல. அப்போ இந்த ஒரு காமங்கிறது ஒரு சங்கல்பம்ங்கிறது எனக்கு வந்துடுது அப்படின்னு சொன்னா அது எங்கேருந்து வரும்னா உலகத்திலேருந்து தான் வரும். இந்த உலகத்திலேருந்து வரக்கூடிய இந்த சங்கல்பம் இருக்கே, இந்த என்னுடைய இந்திரியங்கள்னால ஏற்படக்கூடிய இந்த சங்கல்பம் இருக்கே, அது எனக்கு கண்டிப்பா உலகத்துக்கு நான் ட்ரபிள்ஸா மாற அளவுக்கு என்ன மாத்திருக்கு. ஏன்னா என் புத்தி நாசமாற வரைக்கும் அதுக்கு பவர் இருக்கு அப்படின்னு பகவான் முன்னாடி 2வது அத்தியாயத்துல சொல்லுது. இது மாத்திரம் இல்ல, இன்னொன்னு சொல்றாரு அந்த ஸ்லோகத்துல அவர் ஹர்ஷாமர்ஷ பயோத்வேகை. இப்ப என்ன ஆகுது, எனக்கு நான் வந்து உலகத்துக்கு ட்ரபிள் அல்லது உலகம் எனக்கு ட்ரபிள், இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா கூட எனக்கு பயம் ஏற்படும். எனக்கு பயம் ஏற்பட்டு அந்த பயத்தினால என்னுடைய சந்தோஷங்கள், நான் அது ஒண்ணு சந்தோஷம்னா அதிகமா காட்டுறேன், இல்ல பயம்னா அதையும் அதிகமா காட்டுறேன், பொறுமையை இழக்கிறேன், அதனால மனசு கலங்கி போ. இதெல்லாம் யாரால நடக்கிறதுனா ஒரே ஒரு ஆளால தான். அத கேன பிரயுக்தோ என் பாபம் சரதி பூருஷக அப்படின்னு பகவான் கிட்ட கேட்கிறான் அர்ஜுனன். பகவான் சொல்றார் காம ஏஷ குரோத ஏஷ ரஜோகுண சமுத்தம். ஒரே போடு. அப்பனா என்ன அர்த்தம்னா இந்த காமம்னு ஒரு விஷயம் உள்ள வந்துடுச்சுன்னா அது பெரிய தொந்தரவு தான் நமக்கு அப்படின்னு நமக்கு தெரியறதா இல்லையா? எனைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானாம் வாழா பிறப்பு அப்படின்னு சொன்ன. யாருக்கும் எப்பவுமே தீமை செய்யக்கூடாது. எப்போ நான் காமம் இல்லாம இருக்கும் பொழுதுதான் அது பண்ணாம இருக்க முடியும் இல்லையா? ஆறா இயற்கை அவா நீர்ப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும்னு பா. அந்த இது இருக்கே, ஆசை இருக்கே, தீரவே தீராது. நீ அந்த ஆசை பக்கம் போகாது.
நீ போகாம இருந்தியானா உனக்கு முக்திக்கு வழி பிறக்கும், இல்லைன்னா பிறக்காதுங்கிற வள்ளுவர் சொல்ற. இதுக்கு ஒரு கதை பாக்கி. ருச்சின்னு ஒருத்தர் இருந்தார், பெரிய தபஸ்வி, நல்ல சாஸ்திரம் படிச்சவர். அவருக்கு தெரியுது நல்லா இதெல்லாம் விட்டானா நம்மளுக்கு முக்தி கிடைக்கும் நல்லா தெரியும். ஆனா அவரால காமத்தை மட்டும் ஜெயிக்கவே முடியும். அதனால அவர் என்ன பண்றாருன்னா, காட்டுக்கு போய் நாட்டையெல்லாம் விட்டுட்டு காட்டுக்கு போய் தபஸ் பண்றாரு. அழகார் சுவாமி கிட்ட, சுவாமி எனக்கு இந்த காமத்தை ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்களேன், எப்படியாவது நான் காமத்தை ஜெயிக்கணும் அப்படின்னு ரொம்ப இது பண்ற கெஞ்சுற சுவாமி கிட்ட. அப்போ அவருக்கு ஒரு நரசிம்மருடைய ஒரு தரிசனம் கிடைக்கிறது. நரசிம்மர் என்ன சொல்ற, ஏப்பா நீ ஆசை அப்படிங்கறத ஏதோ உனக்கு ஒரு விரோதி மாதிரி பாக்குறீங்க. ஆசை உனக்கு கெடுதல் பண்ணும் தான். ஆனா அந்த ஆசைய நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், தர்மோ விருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷப. நீ நன்னா புரிஞ்சுக்கோ, நான் சொல்லியிருக்கிற விஷயத்த, தர்மத்துக்கு விருத்தம் இல்லாத ஆசையாக நான் தான் இருக்கிறேன். அப்ப நீ என்ன பண்ணணும்னா, உனக்கு ஏற்படக்கூடிய ஆசைகளை நீ அதை அழகா சப்ளிமேட் பண்ணு. சப்ளிமேஷன் அப்படின்னு சொன்னா நடைமாற்றுறதுன்னு அர்த்தம். இவர் சொல்லுவார் சுவாமி சின்மயானந்தர், ஆசையை யாராலையுமே அனுபவிச்சு தீர்க்க முடியாது. இப்ப ஆசையை என்னதான் பண்றது அப்படின்னா, ஆசைய நன்றாக மடைமாற்றுவது. சப்ரஸ் பண்ணாதீங்க, சப்ளிமேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த சப்ளிமேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கிக்கணும்னு ஆசையா இருக்கா, நான் வாங்கி பகவானுக்கு போடுறேன். நல்ல நகை வாங்கணும்னு ஆசையா இருக்கா, நான் வாங்கி பகவானுக்கு போடுறேன். இந்த ஆசைங்கிறது எதையாவது உன்னை வாங்க தூண்டும், அதை அனுபவிக்க தூண்டும். அந்த வாங்குற ஆசை, அனுபவிக்கிற ஆசை ரெண்டையுமே டுவர்ட்ஸ் பகவான் அப்படின்னு பண்ணணும். எல்லாமே பகவானுக்கு பண்ண முடியுமா அப்படிங்கிறத விட நம்ம எப்படி யோசிக்கலாம், இந்த சமுதாயத்திற்காக நான் என்னுடைய ஆசையை மடைமாற்றி விட்டு எல்லாவற்றையும் சமுதாயத்திற்கு செய்து பார்த்து ஆசையை அனுபவித்துட்டு போறேன். என்ன எனக்கு ஒருத்தருக்கு செய்யறதை விட இந்த ஊருக்கே செஞ்சேன்னா அதுவும் ஆசையை தீர்த்துக்கிற அழகுதானே, அது இன்னுமே ரொம்ப பெரிய விஷயமாச்சே அப்படின்னு. இது எனக்கு ரொம்ப முக்கியம்னு தோணிட்டு. ஏன்னு சொன்னா, ஒரு பக்தனுடைய லட்சணம் அப்படிங்கிறதுல அவன் இடரக்கூடிய விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் எதுன்னா இந்த ஆசையினாலதான். ஆசையினாலதான் அவன் தன்னுடைய வாழ்வின் முதற்பொருளாக இருக்கக்கூடிய இறைவனை கூட அவன் இழக்க நேரிடும். ஏன்னா ஆசைங்கிற வந்துடுத்து உள்ளுக்குள்ள அப்படின்னா, அது மத்த பிசாசுகள் எல்லாம் தூக்கி கூட்டி வந்துடும். காம குரோத லோக மோக மத மாஸ்டரியத்துல ஹெட் ஆஃப் த இது காமம் தான். அதனால இந்த காமத்தை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு அந்த ருச்சிக்கு அவர் சொல்லி கொடுத்தாரு இல்லையா. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டு, பகவான் கிட்ட இருந்தே ஒரு வார்த்தை வந்துட்டு ஒரு தெளிவு ஏற்படாம எப்படி இருக்கும். அதுக்கப்புறம் அவர் நாட்டுக்கு அவருக்கு அப்படியே ஆசைகள் குறைஞ்சிட்டு அப்படியே ஏற்பட்டாலும் அதை நல்ல வழியில அவர் டைவர்ட் பண்ணினார் அப்படின்னு அவருடைய சரித்திரத்துல நாம பார்ப்போம். இந்த பகவான நாம ஆராதனை பண்றது அப்படிங்கிற விஷயத்துல பகவானுக்கு நாம பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சத்தின்னு பகவான் சொல்றார். ஏதோ ஒண்ணு கொடுத்து எனக்கு நீ பக்தியை காட்டலாம் அப்படின்னு. நீ எதை கொடுத்தாலும் அதுக்குள்ள பக்தி இருக்கணும் அப்படின்னு யோமே பக்தியா பிரயச்சு. நீ எதை கொடுத்தாலும் பக்தியோட கொடுக்கணும். அப்படி நீ கொடுக்கறதுல உன்னுடைய குணநலன்களை இப்படி ஆக்கி கொண்டு நீ உன்னையே எனக்கு கொடுத்தியானா அதை காட்டிலும் சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு எதுப்பா இருக்கும். அதுதான் பகவானுடைய ஒரு இது உள்ள கிடக்கை அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு ஸ்ரீமத் பகவத்கீதை 12வது அத்தியாயம் பராபக்த லட்சணம் அப்படிங்கிற இடத்துல இருந்து எடுத்து உங்களுக்கு பக்தன் இப்படித்தான் இருக்கணுங்கிறதுக்கு பகவானுடைய சொற்கள்னாலேயே அர்ஜுனனுக்கு அறிவுறுத்தப்பட்ட விஷயங்களை மாத்திரம் எடுத்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா எப்பவுமே ஏதோ ஒரு விஷயத்த நாம பேசுறோம்னா, எனக்கு தோணிட்டு அதை பேசலாம், தப்பு கிடையாது. ஆனா அதை விட அதை காட்டிலும் இனிமையான அந்த விஷயங்கள் இருக்கணும்னா அதுக்கு ஒரு லட்சணம் சொல்றார் வள்ளுவர். சொல்னா என்னப்பா அப்படின்னா, ஈரம் அழகி படிறு இலவான் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். 3 விஷயங்கள் சொல்றார். அன்பு தோய்ந்த சொற்கள், வஞ்சனை இல்லாத சொற்கள், செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். மிகப்பெரிய அறிஞர்கள் சொன்ன சொற்களை எல்லாம் எடுத்து அதை நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருங்கள். தச்சிந்தனம் தற்கதனம் அந்யோன்ய பிரபோதனம். பகவான் இப்படி சொன்னார், பகவான் இப்படி சொன்னார். அப்படி சொல்லும் பொழுதுதான் அந்த வார்த்தைகளுக்கு ஒரு மதிப்பு இருக்கு, அதை கேட்பதற்கும் ஒரு நியாயம் இருக்கு, ஒரு அந்த நேரத்தை நம்ம கொடுக்கறதுக்கு ஒரு நியாயம் இருக்குங்கிறதே எனக்கு தோணினது. அதனால இந்த சொற்களை எடுத்துக்கொண்டு நாம இன்னைக்கு இந்த சிந்தனைகளை பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சேன். இந்த அருமையான ஒரு வாய்ப்பு, தனுர் மாசத்துல முதல் நாள்ல நீங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்புக்கு நான் எனக்கு அறிமுகப்படுத்தி இந்த சத்சங்கம் இப்படி இருக்கு அப்படிங்கறத அறிமுகப்படுத்தின ஸ்ரீமதி பாலா சிவகுமார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த
அறிமுகப்படுத்தினதை ஏற்றுக்கொண்டு இந்த விஷயங்களுக்கு ஏற்பாடுகள் செய்து என்னையும் பேசுவதற்காக ஒப்புதல் கொடுத்த திரு தனுஷ்கோடி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு மூக்கனை கூட பேச வைக்கிறது அப்படிங்கிறது பகவானால மட்டும்தான் முடியும். அப்படிங்கிறதுனால பகவானுக்கும் பகவானாகவே இருக்கக்கூடிய என்னுடைய சத்குருநாதருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டு இத்தனை நேரம் இந்த எனக்கு தெரிஞ்ச இந்த சின்ன புத்திக்கு என்ன எட்டித்தோ அந்த விஷயங்களை எல்லாம் நான் உங்களிடம் சமர்ப்பித்திருக்கிறேன். குற்றம் குறை இருந்தால் அது என்னை சாரும், நிறைகள் இருந்தது அப்படின்னா அது என்னுடைய சத்குருநாதரையும் பகவானையும் மட்டுமே சாரும் என்று கூறிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன். மிக்க நன்றி. நன்றிமா. ஒரு நிமிஷம் அவங்க ரெக்கார்ட் ஆஃப் பண்ணலாம். ரமிலா மேம் ரெக்கார்ட் ஆஃப்